தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி டெலிகிராம் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது இதை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்டு ரொம்ப நாள் கழித்து லேண்ட்ஸ்கேப்பில் வீடியோ பண்ணுறோம். ஏன்னா நம்ம போர்ட்ரேட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதாவது டெலிகிராம் பாட்டை எப்படி கோட் பண்ணுறது, ஸோ எந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். அதாவது இப்போ நீங்கள் ஆல்ரெடி இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் இன்னும் நிறைய பிகினர்ஸ்லாம் உள்ளே வராங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் பாட்ஸில் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நம்மளுடைய டெலிகிராம் பாட்ஸை வச்சு தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுக்கு நம்ம ஃபைல் ஷேரிங் பாட்டு, ஸோ ஃபைல் ஸ்ட்ரீம் பாட்டு, இந்த மாதிரி பாட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. எந்த ஒரு பாட்ஸாக இருந்தாலும் அதில் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராட்காஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம இப்போ ஃபைல் ஷேரிங் பாட்னா ஃபைல் ஷேர் பண்ணோம், அந்த லிங்க் எடுத்து ஸ்டார்ட் கொடுத்தோன்னா ஸ்டார்ட் ஆகுமா? ஸோ இந்த மாதிரி ஒரு யூசர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க பாட்டை அப்படின்னா, அதுக்கடுத்து அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. எப்போ தேவையோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறோம். அதாவது ஒவ்வொரு யூசருக்கும் பார்த்திங்கன்னா மெசேஜ் சென்ட் பண்ணாமல் உங்கள் பாட்டை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் பாட்லேருந்து ஒரு மெசேஜ் தட்டுறோம். அங்கே யார் யாரெல்லாம் அவங்க பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்களோ, அதாவது ஸ்டார்ட் கொடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே அந்த மெசேஜ் போயிடும். ஸோ இது மூலயமா ஸோ அவங்களுக்கு அந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க சேனலில் ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மெயின் கான்செப்டே. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பாட் ஒன்று எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது ஒரு ஃபைல் ஷேரிங் பாட்டு. ஸோ இதில் மெனு பட்டன்லாம் ஆட் பண்ணல. ஸோ மெனு பட்டன் ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள், மேலே கார்டு தரேன். ஸோ இப்போ நான் ஒரு கண்டென்ட் ஒன்று எடுத்துட்டேன். ஓகேங்களா? அதை நான் பாட்டுக்கு ஷேர் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். நான் என்ன எடுத்தனோ அதை ஓகே நான் எடுத்துட்டேன். இப்போ சென்ட் கொடுக்குறேன். சென்ட் கொடுத்தோன்னா சென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன இது கொடுத்தீங்களோ அதில் ரிப்ளை அடிச்சு அந்த போஸ்ட்டில் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு, அதாவது உங்களுடைய பாட்டை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் சென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ப்ராட்காஸ்டிங் மெசேஜ் திஸ் வில் டேக் சம் டைம்னு இருக்குது. ஸோ இதில் எத்தனை பேருக்கு சென்ட் ஆகிருக்கு, சென்ட் ஆகலை, டெலீட் பண்ணது, அதுவும் உங்கள் பாட்டை யார் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் அன்டெலீட் பண்ணியிருப்பான். ஸோ இது எல்லாமே இங்கே காமிச்சிரும். ஸோ இப்போ என்னோடய இன்னொரு ஐடியிலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி சென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் கம்ப்ளீட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, டோட்டல் யூசரு, சக்ஸஸ்ஃபுல்லு, பிளாக்டு யூசர். ஸோ இதெல்லாம் காமிச்சிரும். ஸோ இது மூலயமா தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிகினராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்க. மிக விரைவில் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா.